நமச்சிவாய. கந்த சஷ்டி தொடரில் இன்று மூன்றாம் பகுதி. முதல் பகுதி எங்கே இந்த முருகனுடைய பிறப்பிற்கான மூலவேர் எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றத காமிச்சோம். இரண்டாவது, இந்த சூரன் அப்படிங்கிறவன் எப்படி வந்தான் அப்படிங்கிற வரைக்கும், சூரனுக்கு எப்படி சிவ வழிபாடும் அந்த வரமும் பெறக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு வந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். இன்று சூரன் எப்படி தேவர்களை எல்லாம் வென்று அடிமையாக்கினான் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்குமான போரிலுடைய இந்த தேவர்கள் ஏமாற்றி அவர்கள் பெற்றதை தங்கள் செய்த தவறை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கந்தபுராணம் என்ற நிகழ்வே இருக்கிறது. இதுல தேவர்களை காப்பதுக்கு முருகன் வந்தாரா, அப்போ அசுரர்களை அழிக்க முருகன் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டுமே கிடையாது. இங்கே தேவர்களுக்குள் இருக்கும் அசுரர்களையும் அசுரர்களுக்குள் இருக்கும் தேவர்களின் தன்மையையும் முருகன் சரிசமமாக வெளிப்படுத்தி இருவரையும் ஒரு பக்குவ நிலைக்கு கொண்டு வந்தார். அதுவும் சிவன் அருளால் கொண்டு வந்தார் என்பதைத்தான் இந்த கந்தபுராணத்தின் மூல விளக்கம். இதில் எல்லாமே ஒரு தரப்பாகவே இந்த கதையை பேசிக்கிட்டே இருக்காங்க. அசுரர்கள் எல்லாம் கெட்டவர்கள், தேவர்கள் எல்லாம் நல்லவர்கள்னு. தேவர்கள் ஏமாற்றுதல் போன்ற விஷயங்களெல்லாம் செய்தனால தான் அவர்கள் இந்த சூரன் என்பவனிடம் சிக்குண்டுகள். இப்போ நம்ம சூரனை பற்றி பார்ப்போம். அப்போது சூரன் அந்த எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த தேவத்தன்மை அசுரத்தன்மை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளேயுமே உண்டு. அப்போ நம்ம இந்த தேவத்தன்மை நம்மள்கிட்ட வெளிப்படும் போது அன்பு, கருணை, பொறுமை போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதே அசுரத்தன்மை வெளிப்படும் போது கோபம், ஆத்திரம், போராமை, பிடிவாத குணம், வீம்பு, இதெல்லாமே நம்ம அசுரத்தன்மைகளாக சொல்லுவோம். அப்போது இவர்கள் இந்த காசிப முனிவரிடம் கற்றுக்கொண்ட சிவபூஜையின் வழியாகவும் சிவ வழிபாட்டில் அவர்கள் காசிப முனிவர் எடுத்து கொடுத்த அந்த முறைகளை அவர்கள் தொடர்ந்து செய்து இறைவனிடம் எதையும் பெறலாம் என்ற மெய்யை உணர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் போய் அதில் முக்கியமாக சூரன் மிக பெரிய கடும் தவத்தை புரிகிறான். அப்போது இந்த தேவத்தன்மையில் இருக்க ஒரு ஆள்னால ஒரு கடுமையான தவத்தை புரிய முடியுமோ, அதை செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு, பொறுமை, நிதானம் போன்ற விஷயங்கள் இருக்கும்போது இவர்கள் செய்யும் தவத்தை விட அசுரர் தன்மை பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு பிடிவாதம், வீம்பு, அதில் உறுதிப்பாடு. இப்போ ஒருத்தர் நம்ம அடிக்கணும்னு நினைச்சோன்னா அவனை அடிக்கிற வரைக்கும் நம்ம மனசு தூங்கவே தூங்காது. அப்போ அந்த அசுரன் உள்ள விழிச்சிருக்கான்னு அர்த்தம். அதுபோல இந்த சூரன் அந்த தவம் இருந்து அவன் வரம் பெறுகிறான். ஈசனின் மைந்தனால் மட்டுமே எனக்கு மரணம் நிகழும் அப்படின்ற வரத்தை பெற்றுவிட்டு யாராலும் அவனை கொல்ல முடியாது அப்படிங்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அந்த வரத்தின் தன்மையை எப்படி இந்த தேவர்கள் அமிர்தத்தை உண்ட உடனே தமக்கு சாகாவரம் இருக்கான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அசுரங்களே அழிச்சாங்களோ, அதுபோல இவர்கள் ஈசனின் மைந்தனை கடந்து எனக்கு வேறு மரணமே இல்லை என்ற நிலை வரும்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, நேராக போய் தேவர்களோட மோதுறாங்க. தேவர்கள் எவ்வளவோ அவர்கள் அமரத்துவம் பெற்றிருக்காங்க, அவங்களால சாக முடியாது. அப்படி இருந்தாலும் இவர்கள் போய் இவனுடைய படைகளை இவன் வழிநடத்தி செல்பவனுடைய முழு ஆளுமையில் தான் அவனது படைகளே போகும்போது அவனை அவர்களால் வெல்லவே முடியவில்லை. அப்போ அவன் என்ன பண்றான்னா இந்த தேவர்கள் எல்லாத்தையும் கொண்டு அவனது பணியாட்களாக மாற்றி விடுகிறான், கைதிகளாக வைச்சுக்கிறான். அவனை நினைக்கும் போதெல்லாம் போட்டு அடிக்கிறான், துன்புறுத்துறான். இப்படி துன்புறுத்தவும் அடிபடவும் அவனுடைய சொல்லக்கூடிய வேலைகள் எல்லாம் அவன் அந்த தேவர்கள் அனைவரும் செய்கிறார்கள். அப்படி செய்யும் போதுதான் அவங்களுக்கு இந்த அமரத்துவம் என்ற ஒன்று அமிர்தத்தை கொடுத்தது வரமா சாபமா என்று யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வருகிறது. ஏனால் அவர்களால் தப்பிச்சு போக முடியாது, ஜெயிக்க முடியாது, வென்று வெளியில் வர முடியாது. ஆனால் டெய்லி கத்தி எடுத்து குத்துவான், அருவாளில் வெட்டுவான், தூக்கி போட்டு மிதிப்பான், எண்ணெயில் போட்டு வறுப்பான், எல்லா வேலையும் வாங்குவான், இடையறாது தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனால் அத்தனையும் பெற்ற கையை வெட்டுனா திருப்பி கை முளைச்சிரும். ஆனால்
அந்த கையை வெட்டும் போது இருக்கக்கூடிய வேதனையும் வலியையும் அவர்கள் பெற்றுதான் ஆக வேண்டும். போட்டு மிதிச்சாருன்னா அது வலிக்கும். ஆனால் அந்த வலியின் தாக்கம் கொஞ்ச நேரத்தில் சரியாகும். ஆனால் வலி வந்துக்கிட்டு தானே இருக்கும். அப்போ நம்ம சாக மாட்டோம் அப்படிங்கிறது வரம்னு நினச்சி வாங்கினோம். ஆனால் செத்து கூட போயிடலாண்டா வென்றப்படுற கஷ்டத்துக்கு அப்படின்னு அந்த தேவர்களே உணரக்கூடிய நிலைக்கு அந்த தேவர்கள் இந்த சூரனிடம் தண்டனை பெறுவதனால் மட்டுமல்ல, அவர்கள் பக்குவம் பெறுகிறார்கள். அப்போது இவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் போய் சேர்ந்து, சாமி உங்களால வர்ற குழந்தைனால மட்டும்தான் சூரனை வதம் செய்ய முடியும். அப்ப அந்த சூரனை வதம் செய்யறதுக்கு உங்களால் ஒரு குழந்தை வேண்டும் அப்படின்னு போய் சாமிகிட்ட போய் வேண்டிட்டு இந்த விஷயத்தெல்லாம் அவருடைய பிரார்த்தனைகள் மூலியமாக எண்ணத்தின் வழியாக எல்லாமே சாமிகிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த இதுல பெருமாள் வெளியில இருக்கார். இந்திரன் முதலானவர்கள் தான் இங்க இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாம் பெருமாள்கிட்ட வேண்டி, பெருமாள் நீங்களாச்சும் போய் சாமிகிட்ட சொல்லுங்க அப்படிங்கும்போது சாமிகிட்ட இவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. சாமி என்ன பண்றாருன்னா தவத்திலேயே இருக்கார். தவத்திலேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க எப்படா சாமி முழிக்கிறது, இவங்க எல்லாருடைய கணக்கும் எப்படின்னா, சக்திங்கிறது ஒரு பெண்ணு, சிவன்கிறது ஒரு ஆணு, இவங்க ரெண்டு பேரும் மனிதர்களைப் போல மற்ற படைப்புகள் போல ஒன்றிணைந்தால் மட்டுமே தான், அதாவது உடலுறவு வைத்து கொண்டால் மட்டுமே தான் இவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நிலையை இவங்க நினச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் தவத்திலே இருக்காரு, அந்த தவத்துக்கான தொண்டுகளை பார்வதி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க எப்போ காமத்துக்கு ஆட்படுறது, இவங்க ரெண்டு பேர் எப்போ சேர்றது, அவங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கிறது. நம்ம டெய்லி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் விடிஞ்சாலே நம்மளை போட்டு படாத பாடு படுத்துகிறான். வீட்டில் ஒவ்வொருத்தவங்க அவனுடைய நாட்டில் இருக்க ஒவ்வொரு அசுரர்கள் வீட்டில் என்னென்ன வேலை பார்க்கணுமோ எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்க வேண்டியதா இருக்குது. பார்க்குறதோட அடியும் வாங்கிக்கணும், மிதியும் வாங்கிக்கணும், அவமானப்படணும். இவ்வளவும் தாங்கிட்டு நம்ம வாழணுமா அப்படின்றதோட சாகணும்னு நினச்சா கூட சாக முடியல. ஏன்னா நம்ம பெற்ற அமரத்துவத்துடைய இந்த அமிர்தத்தை சாப்பிட்டதனுடைய பலன். அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, பெருமாள் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனாகி மன்மதனை விட்டு இந்த அம்பை எய்து காமத்தை உண்டாக்கக்கூடிய அம்பை யார் மேலே எய்த சொல்கிறாரு, சிவபெருமான் மேலேயே எய்த சொல்கிறார். அப்போ சிவபெருமான் மேலே இந்த அம்பை விடும்போது சிவபெருமான் படைத்த படைப்புகளுக்கு இடையே இனப்பெருக்கத்திற்கான ஒரு தூண்டுதலை கொடுப்பதற்கு தான் மன்மதன் என்ற ஒருத்தனை நான் படைத்தே இருக்கிறேன். ஆனால் நீ படைத்தவனையே இந்த காம வயப்படுவதற்கு நீ எப்படி என்னிடம் நீ உன் அம்பை எய்தலாம் அப்படின்னு சொல்லி அப்போது சாமி மன்மதனை பார்த்து, அப்போதுதான் மன்மத தகனம் என்று அந்த அட்ட வீரட்டானத்தில் பார்த்தீங்கன்னா சாமி 7 வீரம் புரிந்த தலங்களில் அந்த மன்மதனை எரித்து விடுகிறார். அப்போ இந்த மன்மதனை எரித்து விட்ட உடனே, மன்மதனை எரித்து விட்ட உடனே இந்த மன்மதன் யாருடைய மகன், பெருமாளுடைய மகன். அப்போ பெருமாள் ஏன்னா இந்த தேவர்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து அசுரர்களை ஏமாற்றியதில் பங்கு யாருக்கு இருக்கு, பெருமாளுக்கும் இருக்கு. அப்போ அந்த பெருமாளுக்கும் இந்த புத்திர சோகம் என்பதை உணர்த்துகிறார். நீங்கள் அவ்வளவு தேவர்கள் அவ்வளோ அசுரர்களையே நீங்கள் 50 பேரையும் ஒருத்தர் விடாமல் கொல்றதுக்கு காரணமாக இருந்தீங்கல்ல, அப்போ அதனுடைய தன்மையை நீங்கள் உணரணுன்றதுக்காக அவருடைய மகனாகிய மன்மத தகனத்தை நிகழ்த்துறார். அதுக்கப்புறம் அந்த மன்மத தகனத்தை எழுதுக்கப்புறம் பெருமாள் வருந்தி கேட்டு அப்புறம் மீண்டும் மன்மதனுக்கு உயிர் கொடுத்து அவனுடைய ஆணவத்தை, நான் இறைவனையே காமவயப்படுத்தி விடுவேன் என்ற அவனது ஆணவத்தை அழித்து அவனுக்கு மீண்டும் இறைவன் உயிர் கொடுத்து அவனை மன்மதனாக ஆக்கிவிட்டு, இறைவன் தன்னுடைய குண்டலினி சக்தின்னு சொல்லுவோம், நம்ம உடம்புக்குள்ள நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்வோம். அந்த தெய்வமாகக்கூடிய தகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குண்டலினி சக்தியில தான் இருக்கு. அந்த குண்டலினி சக்தி எங்கே வெளிப்பட்டது, எப்படி வெளிப்பட்டது, அதிலிருந்து 6 முகம் கொண்ட முருகன் எவ்வாறு எங்கே அவதரித்தான் என்பதை நாம் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.